இப்போது நடைமுறை அரசியலில் இருந்து கொண்டிருக்கிற சீமான் அவர்களை குறித்த ஒரு பார்வையை நாம் வைக்கலாம் என்று கருதுகிறேன். குறிப்பாக சீமான் அவருடைய சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல சிறப்பை பற்றி பேசிடுவோம். சீமான் அவருடைய சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ் தேசியம் என்ற ஒரு சொல்லாடலை, ஒரு தத்துவத்தை இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் மிக வேகமாக பரப்பியதில் மிகப்பெரிய விஷயம். தமிழ் தேசியம் என்று சொன்னால் அது எப்படி திராவிடத்துக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது, இந்திய தேசத்துக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதில் பல்வேறு அம்சங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிற செய்திகளெல்லாம் சீமான் அவர்கள் வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. பெரியார் குறித்த அவருடைய பார்வையில் சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு ஆவேசத்தோடு ஆக்ரோஷத்தோடு பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் கடந்த காலத்திலிருந்து இந்திய ஒன்றியத்தாலும் திராவிட கட்சிகளாலும் அழுத்தி அறிவுறுத்தப்பட்ட தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு காரணத்தினால் அந்த கோபம் இயல்பாக வருவது என்பது தவிர்க்க முடியாது இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் வந்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சீமானுடைய விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றியும் விடுதலை புலிகளை பற்றியும் ஒரு சரியான பார்வையை இன்றைக்கி வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அதுலேயும் சில குறைபாடுகள் இருக்குது. அதை நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் விடுதலை புலிகளை பற்றி பேசினாலே ஒரு பயம், சட்டம் பாய்ந்து விடும், தீவிரவாதிகள் என்று சொல்லிவிடுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுதலை புலிகள் தான் நீங்கள் தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறதுக்கு ஒரு சொல்லாடலை, ஒரு கருத்தியலை, அதன் மீதான ஒரு பார்வையை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது வரவேற்கக்கூடிய விஷயம். எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் கூட்டு சேராமல் தனித்து நின்று 35 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை எந்த விதமான கவர்ச்சியும் காமிக்காமல் வெறும் பேச்சை மட்டும், ஒரு தத்துவத்தை மட்டும் சொல்லி வாங்கியிருக்கிறார் என்பதெல்லாம் சாதனைக்குரிய விஷயங்களாக நாம் பார்க்கிறோம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு வந்து பெரிய பெரிய அரசியல் கட்சிகளே கூட்டணி போட்டால்தான் ஓட்டு வாங்க முடியும், ஜெயிக்க முடியும் என்ற கட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சீமான் எதை பற்றியும் கவலைப்படாமல் வெற்றி என்றால் எடுத்துக்கொள்வோம், தோல்வி என்றால் படிப்பனையாக எடுத்துக்கொள்வோம் என்ற அடிப்படையில் வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் சில குறைபாடுகளை நாம் அவர் கவனத்துக்கு கொண்டு வருவது அவசியம் என்பதும், அதே நேரத்தில் இந்த குறைபாடுகளை இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்ற அடிப்படையிலுமே சில விஷயங்களை சொல்கிறோம். உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சர் ஆகிட்டா அனைத்து விஷயங்களையும் சாதிச்சு விடுவேன், மத்திய அரசை எதிர்த்து சாதிச்சு விடுவேன், நாம் நினைக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி விடுவேன். இப்போ வந்து விவசாயிகளை ஆடு மேய்க்கிறவங்களை அரசு ஊழியர்களாக ஆக்குறது அப்படிங்கிறது, ஏன்னா தமிழ்நாடு சிங்கப்பூராக மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து மத்திய அரசு கொண்டு வர சட்டத்திட்டங்கள், கல்விக் கொள்கைகள், பொருளியல் கொள்கை எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தமிழ்நாட்டை வந்து ஒரு பெரிய அளவுக்கு தடுத்து நிறுத்தி நான் வந்து அரசியல் பண்ணிட முடியும் அப்படிங்கிற கருத்தாளர்கள் சொல்வது. இலங்கை தமிழர், ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை பிரச்சனை, தமிழர்கள் பிரச்சனை, இதையெல்லாம் வந்து நான் தீர்த்து விட்டுருவேன், மீனவர்களை கைது செய்தால் நாங்கள் வந்து உடனடியாக போய் மீட்டு கொண்டு வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் உருவாக்கும், நெய்தல் படை ஒன்றை கட்டுவோம், இப்பெல்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு வச்சுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற முதல் கேள்வி. ஏனென்று கேட்டால், இந்திய ஒன்றியத்திற்கு அடிமையாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு என்பது இந்திய ஒன்றியத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு மாநிலம், ஒரு நாடு. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த நாட்டில் வந்து ஒரு முதல்வராக ஆகிறது மூலமாக எந்த விதமான சட்டத்திட்டங்களையும் போட்டு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, கவர்னர் கையெழுத்து போட்டீங்கன்னா கவர்னர் மாளிகை போடக்கூடிய மின்சாரத்தை துண்டிச்சிருவேன், தண்ணியை துண்டிச்சிருவேன். இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா? அடுத்த நிமிஷமே உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. உங்களுக்கு எந்த விதமான அரசுரிமை இல்லை. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான அரசுரிமையை பறித்து இந்திய ஒன்றியம் ஒரு வல்லாதிக்க நாடாக, வல்லாதிக்க அரசாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து முதலமைச்சராக என்ன செஞ்சிட முடியும், எதை சாதிச்சிட முடியும்? எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மத்தியில் இருந்து ஒரு தவறான கருத்தை, அப்போ முதலமைச்சருக்கு அதிகாரம் இருந்து செய்யாமல் இருக்கிறாரோ, இதெல்லாம் பார்க்காம இருக்கிறாங்களோ, அப்போ மக்களுக்காக இவங்க போராடாமல் இருக்கிறாங்களோ, செய்யாமல் இருக்காங்களோ, சட்டத்திட்டங்களை போடாமல் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் முதலமைச்சரானாலும் சரி, நான் முதலமைச்சரானாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரபாரனே உயிரோடு வந்து மீண்டும் முதலமைச்சரானாலும் சரி, இந்திய ஒன்றியத்துக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்ண முடியாது, எதையுமே செய்ய முடியாது, ஒரு துரும்ப கூட எடுத்து முடியாதுங்கிறத உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? அறிஞர் அண்ணாவே திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டார். அறிஞர் அண்ணாவை ஒப்பிடும்போது உங்களுடைய செல்வாக்குங்கிறது 10ல் 1 பங்கு தான். அன்றைக்கு அண்ணாதுரை நினைத்தால், பெரியார் நினைத்தால் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவங்களா இருந்துகிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர்லாம் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவங்களா இருந்துகிட்டு இருந்தாங்க. அவர்கள் ஒரு உத்தரவு போட்டால் பல லட்சம் பேர் சிறை செல்வதற்கும் உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு படையோடு அவங்க இருந்தாங்க. ஆனால் அவர்களாலே என்ன பண்ண முடியல, இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்திய ஒன்றியத்தை எதிர்த்து தமிழ்நாட்டை வந்து ஒரு தன்னுரிமை மாநிலமாக அல்லது தன்னாட்சி பெற்ற ஒரு மாநிலமாக மாற்றிவிடலாம் அப்படின்னு சொல்லி கனவுல கூட அவங்களால செய்ய முடியல. அண்ணாதுரையே திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டார். கைவிட்டுட்டு என்ன சொன்னார், திராவிட நாடு கோரிக்கைக்கான காரணங்கள் அப்படியே இருக்குது, ஆனாலும் நாங்கள் வந்து தற்காலிகமாக இதை கைவிடுதோம் அப்படின்னு தான் சொல்லி தொடர்ந்து நிரந்தரமாக கைவிட்டாங்களோடைய, அதை எதிர்த்து
அவங்களால போராடல. அந்த காரணம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. காரணம் போகல. ஆனா அந்த காரணத்துக்காக அவங்க என்ன இது வரைக்கும் போடல. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணாங்க, மாநில சுயாட்சின்றது தங்களுடைய கோரிக்கையை சுருக்கிட்டாங்க. சரி, மாநில சுயாட்சியாக அவங்க போராடினாங்களா? அதுவும் போராடல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிறத கேட்டாங்க. அதுக்காக இருந்தாலும் போராடினாங்களா? அதுவும் கிடையாது. அப்போ அவர்களாலேயே போராட முடியல. அதாவது செல்வாக்கு மிக்க கட்சி தலைவர்களாலே இந்த கோரிக்கையை தட்டி எழுப்பி இளைஞர்களை இந்த கோரிக்கை வச்சு, நீங்க எப்படி பிரபாகரன்கிற ஒரு ஒற்றை கோரிக்கையை வச்சு தமிழ் தேசியங்கிறத வச்சுட்டு நீங்க இன்னைக்கு இளைஞர்களை தட்டி எழுப்பியிருக்கீங்களோ, அவங்க திராவிட நாடு கோரிக்கை வச்சு மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை உருவாக்குனாங்க. அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அவர்களாலே தமிழ்நாட்டின் தன்னுரிமையை மீட்க முடியவில்லை, மாநில சுயாட்சியை மீட்க முடியவில்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்கள் என்ன செஞ்சிட முடியும்? ஏன் ஒரு தவறான கருத்தை முன்வைக்கிறீங்க? நீங்கள் வைக்கிற கோரிக்கை சரியானது, ஆனால் அந்த கோரிக்கை முதலமைச்சர் மூலமாக அடைய முடியாது. மாறாக தனியாக போராடி தான் அடையணும். முதலமைச்சருக்கு ஓட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தனி இயக்கமாக நீங்கள் என்ன பண்ணணும், அதற்கான ஒரு அரசியல் படையை உருவாக்கி, எதையும் சந்திக்கக்கூடிய அரசியல் படையை உருவாக்கி, எதையும் எத்தனை இளைஞர்களுக்கும் தியாகப்பட என்ற படை மாதிரி ஒன்று உருவாக்கி தான் நீங்கள் அதை செய்ய முடியுமே ஒழிய என்ன பண்ண முடியாது. முதலமைச்சர் ஆகிட்டு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் அந்த ஒற்றை கோரிக்கை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, செஞ்சுட்டு இருக்கீங்க. சரி, ஒன்று. அடுத்தது, நீங்கள் நிறைய 234 தொகுதி அரசியல் வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க. வேட்பாளர்கள் நிறுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேட்பாளர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்கா? எதையாவது ஒரு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்களே இது வரைக்கும்? இல்லை. வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தவங்கலாம் கூப்பிட்டு நீ வேட்பாளர் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க? பல பேர் அனுதாபிகள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குடும்பத்திலேருந்து கொண்டாந்து நீங்கள் வேட்பாளர் பார்க்குறீங்க. நாளைக்கு அவர் ஒரு வேளை ஜெயிச்சு வந்தாருன்னா அவர் ஏதாவது அரசியல் பண்ண முடியுமா? அவர் விளைவாக மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அவரால் திறமையாக செய்ய முடியுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்போ என்ன பண்ணணும், மக்கள் மத்தியில் புடம்போட்டு அர்ப்பணிப்போடு சிறை சித்திரவதையை அனுபவிச்ச நபர்கள் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வேட்பாளராக நிப்பாட்ட முடியும். அப்போ நீங்கள் ஒரு 234 பேரை நிப்பாட்டுறீங்க, ஒரு 10 பேர் ஜெயிச்சாங்கன்னா 10 பேர் நாளைக்கு வேலை போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? மதிமுக உதாரணம் தெரியலையா? மதிமுக உங்களோட திறமையாக பேசக்கூடியவர்கள் தான் வைகோ. மதிமுக பிரிஞ்ச உடனே அதிமுக ஜெயலலிதாவோட கூட்டணி போட்டாங்க. போட்டு ஒரு 7-8 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. எல்லாத்தையும் ஜெயலலிதா விலைக்கு வாங்கிட்டாங்க. மேட்ரு முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 10-15 எம்எல்ஏக்கு வந்தால் உங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த திராவிட கட்சிகள் மேட்ரை முடிக்க மாட்டாங்க, சோழியை முடிக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அல்லது பலியாக மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? எந்த உத்தரவாதம் கிடையாது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, வேட்பாளர்கிட்ட காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் நிப்பாட்டிட்டு இருக்கீங்க. ஒரு புடம் போட்ட இந்த மக்களுக்காக வேலை செஞ்சு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கணும்ல. எதுவுமே தமிழ் தேசியங்கிற ஒரு இது இருக்கணும். இன்னைக்கு வேட்பாளர்கிட்ட போய் யாராவது பத்திரிகையாளர் 10 கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. நீங்கள் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்களால ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ வேட்பாளர் நிற்பாட்டுன்னு சொன்னால் மக்களுக்கு அர்ப்பணிப்போடு வேலை செய்யக்கூடிய தகுதி உள்ள வேலை செஞ்ச நபர்கள் நீங்கள் வேட்பாளர் நிற்பாட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஆனால் அப்படியான பார்வையும் அப்படியான போக்கும் உங்கள்கிட்ட இல்லை. ஒன்று, இது போன்ற பல்வேறு குறைபாடுகள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆகவே மக்கள் மத்தியில் இப்போ இத்தகைய கேள்விகள் நிறையவே இருந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி கட்சிக்குள்ளே தொண்டர்களை மதிக்காத போக்கு அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா யாராவது ஒரு இளைஞர் ஆர்வ கோளாறுல செல்போன் எடுத்துட்டு செல்ஃபி எடுக்குன்னு வந்தாருன்னா அவங்க என்ன பண்ணுறீங்க, கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அனுப்புறீங்க, அவங்க செல்போனை பறிக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் அணுகுமுறைங்கிறது தொண்டர்களை அவமதிக்கக்கூடிய செயல். தொண்டர்கள் ஆர்வ கோளாறுல அப்படி தான் வருவாங்க. எல்லா நடிகர்களை பார்த்தா அப்படி வருவாங்க, உங்களை மாதிரி தலைவர்களை பார்த்தா அப்படி வருவாங்க. இதெல்லாம் வருவதுங்கிற இயல்பானது. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அணுகணும். ஆனால் அந்த வேலையை நீங்கள் செய்யலை அப்படிங்கிறது தான். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடைசியாக வந்திருக்கிற ஒரு பாலியல் பிரச்சனை. இந்த பாலியல் பிரச்சனையில் என்ன சிக்கல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜயலட்சுமி விரும்பி தான் என் கூட வந்தாங்க, உறவு வச்சுக்கிட்டாங்க. இப்போ விருப்பத்தை அவங்க அதுக்கப்புறம் என்னை விட்டு வேண்டான்னு போயிட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒரு அரசியல் தலைவருக்கு, தமிழ் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவருக்கு ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். தொண்டர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கணும். அந்த முன்னுதாரணமாக இல்லாமல் அதன் மீது நீங்கள் இன்றைக்கி டெய்லி வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன வாதம் அது? அது மட்டும் இல்லாமல் அந்த விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளின்னு வேறு குற்றம் சாட்டுக்கிறீங்க. நேற்று வரைக்கும் விஜயலட்சுமி யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. விஜயலட்சுமி எனக்கு எந்த உறவும் கிடையாது, இது கட்சிக்காரங்களாக கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, விஜயலட்சுமி எனக்கு அவளுக்கு உறவு இருந்தது, அவள் நாங்களாக விரும்பி செஞ்சுக்கிட்டோம், எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது, அவள் உறவு முடிஞ்சோன்னு அவங்க போயிட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம், 15 வருஷமாக எங்களுக்குள்ள எந்த இதுவும் கிடையாது. இப்போ இப்போ கட்சிக்காரங்க, திமுக காரங்க, குறிப்பாக திமுக காரன் இந்த விஜயலட்சுமி கூட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் என்னங்க ஏன் இது? அது மட்டும் இல்லாமல் ஒரு பாலியல் தொழிலாளி சொல்றீங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, கிராமப்புறங்கள்ல 2 பேருக்கு சண்டை, அதாவது நகரங்களில் 2 பேருக்கு சண்டை ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 2 பொம்பளைகளுக்கு இடையிலே, ஒரு 2 ஆம்பளைக்கு இருக்குது, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு இடையிலே தயாரிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே தேவையான்னு போட்டு திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க. அவன் நல்லவடா கெட்டவடா, அவன் நல்லவடா கூட இருக்கணும். ஆனால் சண்டையில் என்ன ஆகுன்னா உடனே அந்த மாதிரி திட்டத்தில் வரும். இப்போ அந்த மாதிரி சண்டை பாலியல் தொழிலாளி நீங்கள் யாரையுமே சொல்கிறீங்க, நாகரிகமாக சொல்கிறீங்க, அவ்வளோதான வித்தியாசம்.
அவள் உண்மையிலேயே பாலியல் தொழிலாளர் இருந்தாலும் விஜயலட்சுமி நீங்கள் அந்த வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது. அதான் நாகரிகம். நீங்கள் நாகரிகம் தவறி அவளை பாலியல் தொழிலாளி கொச்சைப்படுத்துறது என்பது அந்த பெண்ணை அவமானப்படுத்துது. அவள் உண்மையிலேயே பாலியல் தொழிலாளியாக இருக்கட்டும், அதே நீங்கள் சொல்கிறீங்க. அதை ஏன் அவமானப்படுத்துறீங்க நீங்கள்? அது தப்பு இல்லை, அது மிகப்பெரிய தவறு இல்லை. ஒரு அரசியல் தலைவருக்கு இதெல்லாம் அழகா? ஒரு சாதாரண தொண்டன் செஞ்சுட்டா நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு அரசியல் தலைவர், நாளைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க. இன்னும் நீங்கள் வந்து எல்லா அரசியல் கட்சியிலையும் எல்லா தலைவர்களையும் எதிர்த்து போராடிட்டு இருக்கிறீங்க, வச்சுட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு வேண்டாமா? நீங்கள் என்ன பண்ணியிருந்தப்போ மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் போயிருக்கணும். நான் கடந்த காலத்தில் போய் தவறு பண்ணேன், இன்னைக்கு நான் திருந்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம். நான் அதை செய்யாமல் அவள் பாலியல் தொழிலாளி, எனக்கு ஒழுக்கமான உறவு இருந்தது உண்மைதான், அவளாக விரும்பி வந்தா, எங்களுக்குள்ள எந்த விதமான கமிட்மெண்ட் இல்லை, இப்போ அதை பற்றி பேசிக்கிட்டு என்ன பாலியல் தொழிலாளின்னு சொல்லலாமான்னா, அவன் பாலியல் தொழிலாளி கூட ஒரு ஆம்பளை போனால் அவனும் பாலியல் தொழில் தாங்க. நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? பாலியல் தொழிலாளி கூட இன்னொருத்தன் போனா அவன் யாரு? அவனுக்கு பேர் என்ன? அதே பேர் தானே, பாலியல் தொழிலாளிங்கிற பேர் தானே. நீங்கள் இன்னொருத்தன்ட்ட போலையே. அது மாதிரி இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறதா அநாகரிகமான ஒரு போக்காக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் சுய விமர்சனம் முக்கியம். இந்த கடந்த காலத்தில் நீங்கள் சினி ஃபீல்டு இருந்துருக்கீங்க, பல்வேறு தவறுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தால் இன்றைக்கி என்ன கேட்கணும்? பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டே வரணும். திராவிட கட்சிகளுக்காரன் கூட ஒத்துக்கிட்டு தான். அண்ணா திரையிட்ட வந்து கேட்டாங்க, பத்மினிக்கும் உங்களுக்கும் உறவா, நடிகை பத்மினிக்கும் உங்களுக்கு உறவான்னு கேட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு? நான் முற்றும் துறைந்த முடிவரும் இல்லை, பத்மினி நடைதாண்டா பத்தினியும் இல்லை அப்படிலாம் சொல்லி பேசினாரு. ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசிட்டு அவங்க திராவிட கலாச்சாரம் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. வீரமணி சொன்னார், 2 பேரும் விரும்பி உறவு விட்டாங்கன்னா வித்தவுட்டு கமிட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ அவர் வீரமணி சொன்னதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் வீரமணி சொன்னதானே பின்பற்றி இருக்கிறீங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கீங்க. அதனால் நீங்கள் வளர்ந்து வர தலைவருங்கிறதுனால நான் உங்களுடைய வயது முதிர்ந்தவன் அடிப்படையில் எனக்கு வந்து உங்களுடைய வயதை விட எனக்கு அரசியல் அனுபவம் அதிகம் என்ற அடிப்படையிலே நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இது குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும், உங்களுடைய அணுகுமுறை மாற்றிக்கொள்ள வேண்டும், உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் செல்வாக்கு வந்துருச்சுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுறது அப்படிங்கிற நிலைப்பாட்டெல்லாம் மாற்றி ஒரு பொறுப்புள்ள தலைவராக நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.